கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டாக்டர் அங்க இருக்கிற ஒரு பேஷண்டோட பையனால குத்தப்படுறாரு. கிட்டத்தட்ட குத்தி கொலை செய்த நிலைமையில இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அந்த டாக்டர். ஸோ இப்போதைக்கு அவர் ஸ்டேபிள் ஆயிருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த சம்பவம் தான் இப்போ தமிழகம் முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல? அந்த பேஷண்டோடைய மகன் ஏன் இவ்வளோ கோவப்பட்டு அந்த டாக்டரை கொன்னாரு? என்னதான் நடந்துச்சு இந்த சம்பவத்தில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேர்லி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகசுச்சி. ஸோ முதல்ல இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் சானிட்டரி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது கிண்டியில் இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவர் தான் பாலாஜி ஜெகநாதன் அப்படிங்கிற டாக்டர். ஸோ இந்த டாக்டர் வந்து ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது புற்றுநோயில் நிபுணர் அப்படின்றவர் தான் இந்த பாலாஜி ஜெகநாதன் அப்படிங்கிறவர். குறிப்பிட்ட அந்த பேஷண்ட் அவங்க பேர் காஞ்சனா. ஸோ காஞ்சனாவுக்கு கேன்சர் இருந்திருக்கு. ஸோ கடந்த 6 மாசமா இந்த கலைஞர் சானிட்டரி ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க காமிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு சில காரணங்களால, ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ சில பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. சில பேர் அவங்க வறுமையின் காரணமா இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் இதுல இருக்கு. இருந்தாலும் கடந்த 6 மாசமா கேன்சருக்காக காஞ்சனா அப்படிங்கிற அந்த பேஷண்ட் இந்த கவர்மெண்ட் மருத்துவமனையில தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடப்பட்டிருக்கு. அதாவது தொடர்ந்து அந்த இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நுரையீரல்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க உடல்நிலை மோசமாகி இருக்கிறதாகவும், அது ஏன் அப்படின்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்கும் பொழுது அந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண அந்த இன்ஜெக்ஷனால தான் இவ்வளோ பிரச்சனையும்னு காஞ்சனாவுடைய மகனான விக்னேஷ்க்கு தெரிய வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதை தொடர்ந்து தான் கோபமான விக்னேஷ் உடனே மருத்துவமனைக்கு போய் குறிப்பிட்ட அந்த டாக்டர் பாலாஜியை ஓபி ரூம்ல வச்சு 7 தடவை தான் கையில் எடுத்துட்டு போன கத்தியால குத்தி இருக்காரு. அதாவது அவரோட நெக்கில், காதுல, செஸ்ட்ல, ஃபோர்ஹெட், பேக், ஹெட், ஸ்டொமக்னு இந்த எல்லா இடங்கள்லையும் வீட்டில் யூஸ் பண்ற நார்மல் கத்தியை எடுத்துட்டு போய் அடுத்தடுத்து குத்தி இருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து தான் இப்போ இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையா ஆகியிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பாலாஜி. ஸோ டாக்டர் பாலாஜி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர். ஒரு மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தூய்மை பணியாளராக மருத்துவத்துறையில் இருந்தாலுமே, அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தம் செய்கிறவங்களா இருந்தாலுமே அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். பட் ஒரு டாக்டராக இருக்காரு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் சரி, எப்போவுமே சரி, ஒரு டாக்டர் கடவுளுக்கு நிகரானவர் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. ஸோ அப்படி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எங்க, பாதுகாப்பே இல்லாம நாங்க எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இப்போ மருத்துவர்களுடைய கேள்வியா இருக்கு. ஸோ சமீபத்தில் நம்ம கொல்கத்தால ஒரு கேஸ் பார்த்துருக்க முடியும். ஒரு டாக்டர் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே கொல்கத்தா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுமே வெகுண்டு எழுந்துச்சு. நம்ம எல்லாருமே அது குறித்து பேசணும். ஒரு மருத்துவருக்கு இந்த நிலைமையா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனா அப்படிங்கிற மாதிரி அதே தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. ஒரு மருத்துவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் என்ன கேள்வி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மருத்துவர் ஏன் இப்படி பண்ணாரு? அவர் இப்படி ஒரு இன்ஜெக்ஷனை எப்படி பிரிஸ்கிரைப் பண்ண முடியும்? அவங்களோட உடல்நிலையை அவர் மோசமாக்குறதுக்கு காரணம் என்ன? அதனாலதான் அந்த பையன் கோவப்பட்டிருக்கான். அந்த பையனோட கோவத்திலையும் ஒரு நியாயம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் 2 பெர்ஸ்பெக்டிவ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல முதல்ல நம்ம பேச வேண்டியது டாக்டர் பாலாஜி அவர்களுடைய நிலை. ஸோ டாக்டர் பாலாஜி வந்து 7 இடத்துல குத்தியிருக்காரு விக்னேஷ் அப்படிங்கிற அந்த நபர். ஸோ 7 இடத்துல குத்தப்பட்டு இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு டாக்டர். ஸோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஸோ இப்போ அவருடைய நிலை ஒரு நாட்கள் கடந்து இப்போ நம்ம அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது as of now he is in stable stage, ஓரளவு நல்ல முறையில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும்
ஏகப்பட்ட கத்தி குத்த வாங்கியிருக்காரு. ஸோ டாக்டர் பாலாஜிக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் ஏன் இங்க இன்னும் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா, அவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்துடைய பேர் கேட்டீங்க அப்படின்னா ஹார்ட் எயில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஹார்ட் எயில்மெண்ட் அப்படின்னா ஹார்ட்ல போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல ஏற்படுற ஒரு டேமேஜ் ஆர் ஒரு வகையான ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹார்ட் எயில்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிசீஸ் ஏற்படுறதுக்கும் இத்தனை கத்தி குத்து வாங்கி அவர் படுத்திருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் பிளட் வெசல்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய பிரிஸ்கிரைப்டு டேப்லெட்டா இருக்கட்டும், அவங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுடைய பிளட் அந்த இரத்த தன்மையை உறையக்கூடியதா இல்லாததா மாற்றும். அதுதான் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்ட் எயில்மெண்ட் அப்படிங்கிற டிசீஸ்க்கான ஒரு சொல்யூஷன், அதுதான் அவங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய ரத்தம் உறையாது, அயன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை, கீரை இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் அவங்க எடுத்துக்க கூடாது. ஸோ ரத்தம் சீக்கிரமாக உறையாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன். அப்போ தான் அந்த பிளட் வெசல்ல எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அதாவது அவருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட அந்த ரத்தம் உடனே உறையாது. நமக்கு ஒரு சின்ன வெட்டு ஏற்பட்டா அந்த ரத்தம் உறைஞ்சிடும் இல்லையா, ரொம்ப சீக்கிரத்திலேயே. பட் அவருக்கு ஒரு சின்ன வெட்டு ஏற்பட்டா கூட அந்த ரத்தம் உறையாது, ரொம்ப நேரம் ரத்தம் நிக்காம போகும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை இத்தனை வாட்டி கத்தியால குத்தும் போது அவருக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், எவ்வளோ ரத்தம் வெளியேறி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூல இருக்கும்போது அவரோட பிளட்டை ஸ்டாப் பண்றது, அதாவது ஒரு இடத்துல கத்தியால குத்திட்டாரு பிரச்சனைங்கிறதையும் தாண்டி 7 இடத்துல சரமாரியா அந்த பையன் குத்தி இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டாக்டருடைய நிலைமை, அதாவது அவருக்கு ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு, உடல்நிலையில பாதிப்பா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் டாக்டர் பாலாஜி ஜெகநாதருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஹெல்த் வைஸ். அண்ட் அதுல இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படி இவர் ஃபேஸ் பண்ணியிருக்கார். ஸோ இதுக்கு அடுத்தபடியா விக்னேஷ் கிட்ட வருவோம். ஸோ விக்னேஷ் சைட்ல இருந்து சொல்லப்படுறது, இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணா, கசின்ஸ்னு உறவினர்கள் எல்லாருமே அது குறித்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விக்னேஷ் சைட்ல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, வேற ஒரு பிரைவேட் டாக்டர் கிட்ட நாங்கள் இதை பத்தி பேசணும். ஸோ அவங்க சொன்னது இந்த மாதிரி இவங்க தப்பான ஒரு மெடிசனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக நான் பார்த்தீங்கன்னா டாக்டர் காந்தராஜ் அவர்களை இன்டர்வியூ எடுத்திருந்தேன். ஸோ அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு டாக்டருக்கு மிகப்பெரிய எதிரியே ஒரு டாக்டர் தான். நாங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நான் இந்த முறையில டயக்னோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இன்னொரு டாக்டர் இன்னொரு முறையில டயக்னோஸ் பண்ணுவாரு. ஸோ 2 டாக்டரை ஒத்துக்க வைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ இந்த ஒரு விஷயத்த கேட்ட பிறகு என் மைண்ட்ல வந்த ஒரு விஷயம் இது, அதனால நான் உங்களுக்கு இதை திருப்பி சொல்றேன். ஸோ டாக்டரே ஒரு பர்டிகுலர் டிசீஸை பார்க்கும்போது டயக்னோசிஸ் பண்ற விதத்திலையும் சரி, அவங்களோட பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசின்ஸ்லயும் சரி ஒரு சில மாறுபாடுகள் இருக்கும். அதுவும் அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட், அவங்களோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேன்சர் பேஷண்ட்டை சர்வைவ் பண்ண வைக்க முடியாது, அவங்களுடைய வாழ்நாள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க சைட்ல இருந்தும் ஒரு பிரிஸ்கிரைப்மெண்ட், ஈவன் தோ அவங்க எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரா இருந்தாலும், நீங்க எல்லாருமே கேட்கலாம், எல்லா டாக்டர்ஸும் ஒன்னா தானே படிப்பாங்க, அது எப்படிமா மாத்தி மாத்தி பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பட் இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ங்கிறது, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலா சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கும். பட் இது தவறான முறையில டாக்டர் பாலாஜி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவருடைய பார்வைக்கு இந்த ஒரு விஷயத்தை எடுத்து இவங்களை இதுல சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க சொன்ன அந்த பிரைவேட் டாக்டர், ஸோ அவர் இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு அவர் சைட்ல இருந்து நினைச்சிருக்கலாம். ஸோ இது 2 டாக்டர்ஸ்க்கான ஒப்பீனியன் மட்டுமே. ஸோ அதை விக்னேஷ் ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு தன்னோட தாய்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கோபத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டியில இருந்த டாக்டர், ஸோ அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு, டியூட்டியில இருந்த டாக்டரை இந்த மாதிரி குத்தி இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் டியூட்டியில இருந்த டாக்டர் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் விக்னேஷோடைய ஃபேமிலி. ஸோ நிறைய பேர் ஈவன் விக்னேஷ் ஃபேமிலியிலே ஏன் எங்களை பத்தி பேச மாட்டீங்க, நாங்கள்லாம் என்ன உங்களுக்கு சும்மாவா, இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்க முடியுது. ஏன்னா டாக்டருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர், டியூட்டி டாக்டர், ஹாஸ்பிட்டலே இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி இப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் அடுத்தடுத்து பாலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய
தலைவர்களா இருக்கட்டும் எல்லாரும் போய் பாக்குறாங்க, எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க, பேசுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தா, இன்னொரு பக்கம் விக்னேஷுடைய ஃபேமிலியில இருந்து என் பையன் தப்பு தான் பண்ணிட்டான், நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இருந்தாலும் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, எங்களுக்கும் பிரச்சனை இருக்குல்ல, நீங்க ஏன் யாருமே அதை பேசல. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா விக்னேஷுடைய ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விக்னேஷுடைய ஃபேமிலி மட்டும் தான் சொல்லுது. அந்த டாக்டரை பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் சரியா தப்பா, என்ன நடந்துச்சு இந்த விஷயத்துல அப்படிங்கிற தகவல் இன்னும் போலீஸார் கிட்ட இருந்து வெளியே வரல. அண்ட் விக்னேஷ் ஃபேமிலியும் இதுதான் சொல்றாங்க, மெடிக்கல் ஷீட்ஸ் அந்த எடுத்துட்டு போனாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டே எங்க கைக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண விஷயம் சரியா தப்பா, அது எந்த அளவு கரெக்ட் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் வெளியே வரல விக்னேஷ் சைட்ல இருந்து. அண்ட் விக்னேஷோட ஃபேமிலியும் வந்து தான் பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பட் எங்களுக்கு யார் உதவுவா, தலைவர்கள்லாம் போய் மருத்துவரை பாக்குறீங்க, படிச்சவங்களை பாக்குறீங்க, எங்களுக்கு யார் உதவுவாங்க, எங்களுக்கு என்ன நடக்கும், எங்க ஃபேமிலியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதாவது விக்னேஷுடைய அம்மா காஞ்சனாவுடைய கணவர், அதாவது விக்னேஷுடைய அப்பா வந்து 7 மாசத்துக்கு முன்னாடி இறந்திருக்காரு. அண்ட் இப்போ காஞ்சனாவுக்கு கேன்சர். அண்ட் அது மட்டும் இல்லாம விக்னேஷ்க்கும் மெடிக்கலி ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு ஹார்ட்ல ஒரு சர்ஜரி பண்ணுவோம், அந்த சர்ஜரி பண்ணா என்ன நிலைமைன்னே சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல தான் விக்னேஷ் இருக்காரா. அதுக்கான கன்சல்டேஷனும் பார்த்தீங்கன்னா அதே கலைஞர் சானிட்டரி ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்துகிட்டு இருக்கா. ஸோ அங்கே தான் விக்னேஷ்க்கும் காட்டுறாங்க, விக்னேஷுடைய அம்மா காஞ்சனாவுக்கும் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விக்னேஷ் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்பொழுது தான் டாக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்காரு. ஸோ இது விக்னேஷுடைய ஃபேமிலி பற்றிய விஷயம். ஸோ ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. ஸோ டாக்டருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை, அதாவது ஒரு நோயில ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ்ல இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆங்கிள் இருக்கு. ஸோ முதல் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர்களோட சைடு, அதாவது மருத்துவர்களுக்கு எங்க பாதுகாப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மருத்துவர்களை ஏன் யாருமே கவனிக்கல, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற மருத்துவருக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா, ஒரு செக்யூரிட்டி கூட கத்தியோட உள்ள போற ஒரு நபரை தடுக்க மாட்டாரா. நம்ம அந்த வீடியோவை பார்த்துருக்க முடியும், அவனை போய் பிடிங்கண்ணா, அட்லீஸ்ட் இப்பயாவது பிடிங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை தான் வருது. ஸோ அந்த லெவல்ல தான் இருக்கு. அப்ப இதுதான் பாதுகாப்பா மருத்துவர்களுக்கு, உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு இதுதான் பாதுகாப்பா. இதை பொதுமக்களா நம்ம கேட்கணுன்றதை விட மருத்துவர்களா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு உயிர் அப்படிங்கறது நம்ம டிசைட் பண்ண முடியாது, இந்த உயிர் சர்வைவ் ஆகணும், இது ஆகக்கூடாது அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியாது. நம்மளுடைய ஒட்டுமொத்த சர்வைவல் திங்ஸ் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்க முடியும். இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்து வந்திருக்கோ அதை எல்லாத்தையுமே அவங்களுக்காக பண்ண முடியும். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சயின்டிபிக்கலா டெக்னிக்கலாவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அது மருத்துவர்கள் கையில இல்லை. ஸோ இப்படி பல சுச்சுவேஷன்கள் மருத்துவர்களுக்கும் கொஞ்சம் ஹார்டாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு எங்க? யாரும் வேணும்னு ஒரு உயிரை போக்க வைக்க போறது கிடையாது. அந்த உயிர் இறந்துடணும் அப்படின்னு யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற